இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கா பாக்யலட்சுமி சீரியல் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்தே தான் தீருது. இதில் சீசன் 2ங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்துருவாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. ஏன்னா ராதிகாவும் பாக்யாவும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 பேருமே கோபியை விட்டு விலகி, கோபி தான் செஞ்ச தவறுகளுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள், பாக்யாவுக்கு செஞ்ச தவறுகள், ராதிகாவுக்கு செஞ்ச தவறுகள், கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் 50 வயசில் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாதியில் ஒய்ஃபை விட்டுட்டு கிளம்பி போயிட்டு, ஒய்ஃபுடைய கல்யாணம் முடித்து கிட்டத்தட்ட மயூ என் குழந்தை என் உயிர்னா சொல்லிட்டு அவங்க பிறந்த நாளுக்கு அப்போ வந்து அங்கே கூட வராமல் இருந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் வந்து செஞ்சதுக்கெலாம் சேர்த்து வச்சு தான் விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு அவர் நல்லது நடக்கிற மாதிரி அவருடைய 2வது படத்துடைய ரிலீஸ்க்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களாக கிளம்பி வராங்க. இது சக்ஸஸ் லான்ச்சா இல்லை வந்து படத்தோட ஆடியோ லான்ச்சாங்கிறது தெரியல. ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தங்களாக மாற்றி கிளம்பி வராங்க. ஸோ வரும்பொழுது ஒவ்வொருத்தங்களாக பாராட்டிக்கிட்டு இருக்க, கடைசியாக பாக்கியா மட்டும் அழகாக தனியாக வந்து காரில் அப்படியே செமையாக வந்து ரெடியாகி வந்து இறங்கி உடனே அவங்க அம்மா வந்து அவங்க வந்து சந்தோஷப்பட்டு இப்போ சாதிச்சிட்டடா எழில் அப்படின்னு சொல்கிறது, இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம் எழில் வேறு அப்படிங்கிற தருணத்தில் இப்போ ராதிகா வராங்க. ராதிகா வந்து பொக்கேலாம் கொடுத்து வந்து எழிலை பாராட்ட, அந்த சமயத்தை அப்படியே பாவமாக வந்து கோபி வந்து நம்ம போய் பேசலாம்னு நினச்சிக்கிட்டக்க போனால் பேசக்கூட ரெடியாக இல்லை. ராதிகா விலகி போயிடுறாங்க. அவங்க பேசிடுவாங்க, கண்ணை கசக்கிடுவாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஈஸ்வரி அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் ஈஸ்வரி கோபி இவங்கெல்லாம் தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறாங்களோங்கிற தோணலும் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன மாதிரி திருப்பத்தோட கதை முடிய போகுது? பாக்கியா சாதிச்சுட்டே போகிறாங்க, ராதிகாவும் தனியாக அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறாங்க. எந்த ஆணும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இடத்துல முடிக்க போகிறாங்களா, இல்லை பழனிசாமி திருப்பி கம்பேக் கொடுக்க போகிறாரா, என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த கதையோட முடிவு நெருங்குதுன்னு நினைக்கிறீங்களா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே வந்து கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் வேலண்டைன்ஸே வர வெள்ளிக்கிழமை வருது. அதுக்கான சூப்பரான பல ஆஃபர்ஸில் டெடிபேர் பொம்மையில் ஆரம்பித்து ட்ரெஸ்ஸு, வாட்ச் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி